வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணோம். ஃபஸ்ட்டு அலோ வேர்ல்டு ப்ரோக்ராமும் ரன் பண்ணோம். பட் இப்போ ஒரு கொஸ்டின், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷனை எப்படி ரிமெம்பர் பண்ணும்? அதுக்கு தான் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 மினிட்ஸில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட் இஸ் வேரியபிள்னா டேட்டா ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு மெமரி கண்டெய்னர். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்கள் வீட்டில் வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அதுக்குள்ளே வாட்டர் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜாவாவில் வேரியபிள்ஸ் டேட்டாவாக ஸ்டோர் பண்ணோம். டேட்டா நம்பராக இருக்கலாம், நேமாக இருக்கலாம், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கூட இருக்கலாம், அண்டு வேல்யூவாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஹவு டு கிரியேட் ஏ வேரியபிள்னு பார்ப்போம். ஜாவாவில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறது சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. டேட்டா டைப்பும் வேரியபிள் நேமும் சேர்ந்தது தான் வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள், இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20. இன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பு, ஏஜுங்கிறது வேரியபிள் நேமு, அண்ட் 20ங்கிறது வேல்யூ. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஜாவாவில் மெயினாக 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம இதில் லோக்கல் வேரியபிள் தான் இருக்குது. லோக்கல் வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை, மெத்தடுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம். அந்த மெத்தட் முடிஞ்ச அப்புறமா அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த மெத்தட் முடிஞ்சிருச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இன்ட் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இருக்குது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்படின்னா என்ன, கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ ஸ்டோர் ஆகும், அதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஆட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே வேல்யூ ஷேர் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாட்டிக் காலேஜ் ஈக்குவல் டு ஏபிசி காலேஜ், அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது. சிம்பிளாக சொன்னால் லோக்கல்னால் ஒன் மெத்தடுக்கு, இன்ஸ்டன்ஸ்னால் ஒன்று ஆப்ஜெக்ட்டுக்கு, ஸ்டாட்டிக்னால் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் காமன். இதுதான். இமேஜின் நீங்கள் ஒரு காலேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டூடெண்ட் நேமை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆகும், காலேஜ் நேமை ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆகும், எக்ஸாம் மார்க்கை லோக்கல் வேரியபிள் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேரியபிள்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை க்ரியேட் பண்ணுறது எப்படி, லோக்கல்னால் என்ன, இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் ஜாவா டேட்டா டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஹாப்பி கோடிங்.